வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல 2 பொதுத்துறை வங்கிகளை எடுத்துக்கலாம். ரெண்டுமே அரசு வங்கிங்க தான். ஆனா சந்தை இந்த ரெண்டையும் பார்க்கிற விதம் முற்றிலும் வேற. இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. நாம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால இருந்து ஆரம்பிக்கலாம். மகா பேங்க். சரி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சமீப காலமா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்ற ஒரு பொதுத்துறை வங்கி. இவங்களோட டெபாசிட் மற்றும் கடன் வளர்ச்சி ரெண்டுமே ரொம்ப வலுவா இருக்கு. ஓகே. முக்கியமா இவங்களோட அசெட் குவாலிட்டி, அதாவது வாரா கடன் அளவு தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வருது. இது ஒரு பேங்கோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சைன். ஆனா இதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். அரசாங்கம், அதாவது ப்ரமோட்டர், தன்னோட பங்கை 79.60 இருந்து 73.60 குறைச்சிருக்காங்க. பொதுவா இது ஒரு நெகட்டிவ் சிக்னலா பார்க்கப்படுமே. ஆனா இங்க எஃப்ஐஐ, அதாவது வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களோட பங்கு 2.35% இருந்து கிட்டத்தட்ட 4.92% டபுளா இருக்கு. டிஐஐ பங்கும் அதிகரிச்சிருக்கு. இது எப்படி? அரசாங்கம் விக்கிறத பெரிய நிறுவனங்கள் வாங்குறாங்களா? இதுல என்ன செய்தி இருக்கு? இது ஒரு அருமையான கேள்வி. இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இது ஒரு வேல்யூ அன்லாக்கிங் நிகழ்வு. அரசாங்கம் பங்குகளை விற்கும்போது அதை யார் வாங்குறாங்கன்னு ரொம்ப முக்கியம். இங்க அந்த பங்குகளை சந்தையில இருக்கிற பெரிய புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் வாங்குறாங்க. இது எதை காட்டுதுன்னா, இந்த வங்கியோட உண்மையான மதிப்பு இன்னும் முழுசா வெளிப்படல, அதோட எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அப்போ வேல்யூவேஷன் ஒரு முக்கிய காரணமா இருக்குமா? நிச்சயமா. இதோட PE ரேஷியோ, அதாவது விலை வருமான விகிதம், சுமார் 8 தான் இருக்கு. இதே துறையில இருக்கிற PNBக்கு 8.9x, கனரா வங்கிக்கு 8.2x. அதோட ஒப்பிடும்போது இது இன்னும் கவர்ச்சிகரமான விலையில இருக்கு. சமீபத்திய Q3 ரிசல்ட்ல கூட அவங்க லாபம் 26.5% அதிகரிச்சிருக்கு. சோ வளர்ச்சி இருக்கு, விலை நியாயமா இருக்கு, பெரிய முதலீட்டாளர்கள் உள்ள வராங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி. சரி, அப்போ ஒரு அரசு வங்கி ஆனா பெரிய முதலீட்டாளர்களின் செல்லப்பிள்ளையா மாறிட்டு வருது. இப்போ இதே நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி, PSB. இதுவும் அரசு வங்கி தானே. ஆனா இங்க கதை தலைகீழா இருக்கிற மாதிரி தெரியுதே. இங்க நிலைமை முற்றிலும் வேற. இங்க அரசாங்கத்தோட பங்கு 93.85%. ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல தப்பு இல்ல. ஆனா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஆர்வம் கிட்டத்தட்ட 0. FII வெறும் 0.16% தான் வச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி. ஏன் அவங்க ஆர்வம் காட்டல? ஒருவேளை இது ரொம்ப மலிவான விலையில கிடைக்குதா? அதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு. இதோட PE ரேஷியோ சுமார் 17.8x இருக்கு. நாம இப்ப பார்த்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை விட இது 2 மடங்குக்கும் அதிக விலை. அதாவது வளர்ச்சி குறைவா இருந்தாலும் விலை ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் ரீட்டைல் ஸ்பெகுலேஷன். அதாவது சிறு முதலீட்டாளர்களின் அதிகப்படியான ஆர்வத்தால அடிப்படை காரணிகள் இல்லாமலேயே ஒரு பங்கின் விலை ஏறலாம். இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக மாற வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்புக்கான எந்த உறுதியான அறிகுறியும் இன்னும் தெரியல. ஸ்மார்ட் மணி உள்ள வர்ற வரைக்கும் இது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு விலையேற்றம் தான். அப்போ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ முற்றிலும் வேற ஒரு கதைக்கு போலாம். அதாவது ஏற்கனவே நல்லா ஓடிக்கிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குற பங்குகள், ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ். முதல்ல CG பவர். இதோட PE ரேஷியோ 80க்கு மேல, ரொம்ப அதிகம். ஆனா FII, DII 2 பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட 30% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. சமீபத்துல இந்த ஸ்டாக் 25% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இவ்வளவு விலை அதிகமா இருக்கிற ஒரு பங்குல பெரிய முதலீட்டாளர்கள் ஏன் இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க? ஏன்னா growth ஸ்டாக்ஸ மதிப்பிடும் போது நாம அதோட இப்போதைய வருமானத்தை பார்க்க கூடாது. அடுத்த 5-10 வருஷத்துல அது எவ்வளவு பெரிய கம்பெனியா வளரும் தான் பார்க்கணும். CG பவர் ரினியூவபிள்ஸ், EV சார்ஜிங் இன்ஃப்ரா, ரயில்வே மின்மயமாக்கல் மாதிரி துறைகள்ல இருக்கு. இந்த துறைகள் அடுத்த 10 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வளர்ச்சியில CG பவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு அவங்க நம்புறாங்க. அது சரி, ஆனா இந்த நம்பிக்கைக்கு பின்னால இருக்கிற ரிஸ்க் என்ன? இந்த growth ஸ்டோரி தப்பா போனா? மிக சரியான கேள்வி. இங்க இருக்கிற பெரிய ரிஸ்க் இந்த எதிர்பார்ப்புகள் நடக்காம போறதுதான். கவர்மெண்ட் பாலிசி மாறலாம், இல்ல போட்டி அதிகமாகலாம். அப்படி நடந்தா இந்த அதிக வேல்யூவேஷன் நியாயப்படுத்தப்படாது. அதனால இது மாதிரி பங்குகள்ல அப்பப்போ 20-25% சரிவு வர்றது ரொம்ப இயல்பு. இதே மாதிரி அதிக வேல்யூவேஷன் ஆனா வேற காரணத்துக்காக சரிஞ்ச ஒரு நிறுவனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா இந்தியா. ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பிராண்ட். ஆனா கடந்த ஒரு வருஷத்துல 30%க்கு மேல சரிஞ்சிருக்கு. PE ரேஷியோ 68. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாங்குற ஒரு பொருளை விக்கிற கம்பெனி ஏன் இவ்வளவு சரியணும்? இத நம்ம பெரிய பொருளாதார சூழலோட சேர்த்து பார்க்கணும். பாட்டாவோட சரிவுக்கு முக்கிய காரணம் கன்சியூமர் ஸ்லோடவுன்.
பணவீக்கம் அதிகமா இருக்கும்போது மக்கள் கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையும். அப்போ அவங்க அத்தியாவசிய செலவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு புது ஷூ வாங்குறத ஒரு மாசம் 2 மாசம் தள்ளி போடலாம். ம்ஹும். இந்த சின்ன தள்ளி போடுதல் நாடு முழுக்க நடக்கும்போது பாட்டா மாதிரி கம்பெனிகளோட விற்பனைய பாதிக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், டிஐஐ ஹோல்டிங், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள் 29% மேல வச்சிருக்காங்க. இது என்ன காட்டுது? நிச்சயமா டிஐஐகளோட இந்த அதிகப்படியான பங்கு 2 விஷயத்தை காட்டுது. ஒன்னு, பாட்டான்ற பிராண்ட் மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. 2வது, இந்திய நுகர்வோரோட வாங்கும் சக்தி தற்காலிகமா குறைஞ்சாலும் நீண்ட காலத்துல திரும்பவும் வலுப்பெறுங்கிற நம்பிக்கை. பொருளாதாரம் மீண்டு வரும்போது மக்கள் திரும்ப ஷாப்பிங் பண்ணுவாங்க. அப்போ முதல்ல பயனடைகிற நிறுவனங்கள்ல பாட்டாவும் இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்த தற்காலிக பிரச்சனை ரகம். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ கவர்மெண்டோட செலவுகளை நம்பி இருக்கிற ஒரு துறைக்கு போலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுல என்சிசி லிமிடெட். என்சிசியோட PE ரேஷியோ சுமார் 12. ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியுது. கம்பெனியோட ஆர்டர் புக், அதாவது கையில இருக்கிற ஆர்டர்கள் ரொம்ப வலுவா இருக்கு. ஆனாலும் ஸ்டாக் 38% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஆர்டர் இருந்தும் ஏன் இந்த சரிவு? இங்கதான் எக்ஸிகியூஷன் ரிஸ்க்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. என்சிசி கையில 10,000 கோடிக்கு ஆர்டர்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த ப்ராஜெக்ட்ஸ அணுகுண செலவுல சரியான நேரத்துல முடிச்சு கொடுத்தாதான் லாபம் பார்க்க முடியும். இதுல என்னென்ன சிக்கல்கள் வரலாம்? நிறைய வரலாம். சிமெண்ட், கம்பி விலை திடீர்னு ஏறலாம், பெர்மிஷன் கிடைக்க லேட் ஆகலாம். இந்த நிச்சயமற்ற தன்மைனால தான் ஆர்டர்ஸ் நல்லா இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க. ஓகே, ஆர்டர்ஸ் லாபமா மாறுமான்ற கேள்விதான் காரணம். ஆமா. சரி, இப்போ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் துறை. விஷ்ணு கெமிக்கல்ஸ் குரோமியம், பேரியம் மாதிரி ரசாயனங்கள் தயாரிக்கிறாங்க. PE ஒரு 25ல இருக்கு. ஏன்னா இதோட வளர்ச்சி இந்தியாவை மட்டும் சார்ந்ததில்ல, உலக பொருளாதாரத்தை சார்ந்தது. இது ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனி. கரெக்ட். தோல் பதனிடுறது, பெயிண்ட் தயாரிக்கிறதுன்னு பல தொழில்களுக்கு இவங்களோட கெமிக்கல்ஸ் தேவை. நாம இத ஒரு மசாலா சப்ளையர் மாதிரி பார்க்கலாம். உலகம் பூரா இருக்கிற ஹோட்டல்ஸ் நல்லா வியாபாரம் பண்ணா இவரோட வியாபாரமும் நல்லா இருக்கும். உலக பொருளாதாரம் மந்தமா இருந்தா மசாலாவோட தேவையும் குறையும். சிம்பிள். அப்போ இந்த மாதிரி கம்பெனில முதலீடு செய்யும் போது நம்ம உலக பொருளாதாரத்தை தான் அதிகமா கவனிக்கணும், அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு, குளோபல் டிமாண்ட் சைக்கிள். இன்னொன்னு, கம்பெனியோட கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன். கம்பெனி புது ஃபேக்டரி கட்டி உற்பத்தியை அதிகப்படுத்துதான்னு பார்க்கணும். சரி, இதுவரைக்கும் பெரிய நடுத்தர நிறுவனங்களை பார்த்தோம். இப்போ எல்லாரும் ஆர்வமா இருக்கிற ஸ்மால் கேப்ஸ்க்கு வருவோம். இங்கதான் ரிஸ்க்கும் அதிகம், வருமானமும் அதிகம். முதல்ல சமீபத்துல IPO வந்த அக்கும்ஸ்ட்ரக்ஸ். ஆமா, இது மருந்து துறையில ஒரு CDMO, அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். சிம்பிளா சொன்னா பெரிய மருந்து கம்பெனிகளுக்காக மருந்து தயாரிச்சு கொடுக்கறாங்க. அதேதான். இந்த ஸ்டாக் IPOக்கு அப்புறம் அதோட உச்ச விலையிலிருந்து நல்லா சரிஞ்சிருக்கு. ஆனா DII ஹோல்டிங் IPOக்கு அப்புறம் நல்லா ஏறி இப்போ 14%க்கு மேல இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? IPOக்கு அப்புறம் பங்குகள் சரியிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா DIIகள் தொடர்ந்து வாங்குறது ஒரு நல்ல அறிகுறி. ஏன்னா மருந்து துறையில இந்த அவுட் சோர்சிங் மாடலுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. பெரிய கம்பெனிங்க ரிசர்ச்லயும் மார்க்கெட்டிங்லயும் கவனம் செலுத்த உற்பத்திய அக்யூம்ஸ் மாதிரி கம்பெனி கிட்ட கொடுக்கறாங்க. இந்த லாங் டேர்ம் growth ஸ்டோரியை நம்பித்தான் DIIகள் முதலீடு செய்றாங்க. சரி, அடுத்ததா 2 ரொம்ப சின்ன நிறுவனங்கள். ஆன்டிலோபஸ் சிலான் எனர்ஜி, இது ஆயில் அண்ட் கேஸ். அப்புறம் ஆசம் என்டர்பிரைஸ், இது ட்ரேடிங். இது ரெண்டுலயுமே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஆமா, இவங்கள பியோர் பிளே பங்குகள்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு குறிப்பிட்ட பொருளோட விலையை மட்டும் நம்பி இயங்குறது. ஆன்டிலோபஸ் நிறுவனத்தோட தலைவிதி கச்சா எண்ணெய் விலையோட ஏற்ற இறக்கத்துல இருக்கு. ஆசம் என்டர்பிரைஸ் அது மத்த கமாடிட்டிகளோட ட்ரேடிங்க சார்ந்தது. இவங்களோட செயல்பாடுகளை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதுல ஆர்வம் காட்டுறதில்ல. அப்போ யார் இதுல முதலீடு செய்வாங்க? இது முதலீட்டை விட ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி. கச்சா எண்ணெய் விலை ஏறும்னு உறுதியா நம்புற ஒரு ட்ரேடர் இதுல வர்த்தகம் செய்யலாம். ரொம்ப அதிக கவனம் தேவை. அருமை. இன்னைக்கு நாம ஒரு முழு பயணமே போயிட்டு வந்திருக்கோம். குறைந்த மதிப்புல PSU பேங்க்ஸ், அதிக மதிப்புல growth ஸ்டாக்ஸ், அப்புறம் அதிக ரிஸ்க் கொண்ட சின்ன பங்குகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆமா, செறிவுன்ற ஒரே சொல்லுக்கு பின்னால இவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா நான் எந்த பங்க இதே மாதிரி ஆழமா அலசணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க விருப்பங்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த தலைப்பு பத்தின உங்க எண்ணங்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காணொளி கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட கலந்தாலோசிக்கிறது அவசியம். மீண்டும் சந்திப்போம்.